ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சேலமில் லொக்கேட்டாக இருக்க ஏற்காடுக்கு தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டே மற்றும் சுற்றி இருக்க இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் போகிற வழியில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சொல்லி அங்கேயே சாப்பிட உக்காந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புரோட்டாவும் சால்னாவும் கொடுத்தாங்க. எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு சாப்பிட்டு பார்த்தா ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சில்லிலாம் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சில்லி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்ன குழம்பு மட்டும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புரோட்டா சில்லி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன குழம்பு மட்டும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தா அல்டிமேட்டாக இருந்திருக்கு கைஸ். அவ்வளோதான், ஏற்காடு மலையேற்றம் ஆரம்பம் இனிதே. அட்லாஸ் அவ்வளோதான், மலையேற போகிறேன் கைஸ். அவ்வளோதான், ஏறிட்டு அப்புறம் போக போக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். மாட்டிக்கிட்ட பங்கு நாம பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிட்டாச்சு போலீஸ்கிட்ட. என்ன ஃபைன் போட்டு விட்டாங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு தான் போட்டு விட்டாங்க. மித்தபடி ஆர்சி புக்கு இது இன்சூரன்ஸ் எல்லாமே கறந்ததாக இருந்துச்சு. என்னடா ரைடு ஆரம்பிச்சுங்க சம்பவமே ஆகலையான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சம்பவம் கீழே இருந்து ஆரம்பிச்சாச்சு, அடிவாரத்தில் இருந்து. சரி வாங்க மேலே போயிட்டு ரைடு. சூப்பராக இருக்கடைங்கிறது வியூ பார்க்க. மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குப்பை இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளே போடுற மாதிரி ஒரு கூண்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. மேலே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஏர்பின் பெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸுலாம் வர மாதிரி இருந்து நின்னே வாங்க. எந்த வண்டி கார் வந்தாலும் சரி கொஞ்சம் நின்று வந்தால் தான் அவங்களுக்கு வளையத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம வரதுக்கு முன்னாடியே நின்று பாருங்கள் எவ்வளோ ஒட்டி நம்மளை ஒட்டி வளைவாங்க மட்டும் பாருங்களேன், அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம நின்று பொறுமையாக வந்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்காடு மேலே வந்தாச்சு. பாருங்க உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் பங்க்கு, காரு, வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கு. சொன்னாங்க சொல்லுண்ணா திருப்ப போலாம். கிரிட்டு நான் சொல்ற மாதிரி திருப்புட இதுல போட்டா அதான் தெரியும். அட்லாஸ் ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் இதுதான். பாருங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வியூ தெரிகிற மாதிரி பால்கனிலாம் இருக்கு. கட் பண்ண மாட்டேன். ஃபைனலி ரூம் வந்து ரீச் ஆயாச்சு. ஃபைனலி வந்தாச்சு. நம்ம ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எல்இடி டிவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி ஃபேன், ரூம்ல ஒரு எல்இடி லைட்டு, ஒரு பெட்டு, ஒரு சிங்கிள் பாத்ரூமு. வைஃபையாவது இருக்கா இல்லையாங்க? இருக்கு. வைஃபை இருக்கா? வைஃபை இல்லாததான் பாஸ்வேர்டு கேட்டோம். அதே கேட்டுவாங்க. அண்ணன் என்ன தம்பி என்ன போட்டோ என்ன அங்க மஞ்சள் கலர் சொக்கா போட்டிருக்காருல, அவர் தான் எங்க அமிதாப் மாமா. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. ஹாய் गाइस, கடைசியா ஃபைனலா நம்ம இங்க ஏற்காடு வந்து ரூம் எடுத்து தங்கியாச்சு. இங்க இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணி நாளைக்கு காலைல போயிட்டு என்னென்ன வியூஸ்லாம் இருக்கு, என்னென்ன இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாளைக்கு காலைல போய் சுற்றி பார்க்கலாம். பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குது. அப்படியே குளிர் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இறங்குது. சூப்பராக இருக்குது கைஸ். எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. கொல்லிமலையில் சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் நல்லா இருக்குது. இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்குது கைஸ். அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் ஏற்காடு வந்துருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்துருக்கீங்கன்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் வந்துருச்சு, ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் பண்ணலாம். ஃபைனலாக ரூம்லேருந்து காலையில் நேரம் வந்துருச்சு, ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். வாங்க வியூ பாயிண்ட் போயிட்டு பேசிக்கலாம். லெஃப்ட் சைடு போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. லெஃப்ட் சைட்லையா? கூகுள் மேப்பில் ரைட் சைடு காமிக்குது. இது வேறு வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபோட்டோஸா?
அங்க தெரியுது பாத்தீங்களா? அதான் போட் ஹவுஸ். அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் கப்புள்ஸா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி என்ஜாய் பண்ணிட்டு போலாம். கூட்டு போனீங்கன்னா 1 ஹவருக்கு ஏதோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் சரியா தெரியல. நெட்ல சர்ச் பண்ணி பாத்துக்கங்க. சூப்பரா இருக்கு கைஸ் பாக்குறதுக்கு. நாம் பார்த்தீங்கன்னா சேராவராயன் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்க இருக்க மக்கள் மஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாமி தான் கும்பிடுவாங்களாமா கேள்விப்பட்டோம். அப்புறம் இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா ரூ. 10 என்ட்ரன்ஸ் டிக்கெட் கேட்பாங்க ஒரு வண்டிக்கு. காருக்கு எவ்வளோன்னு தெரியல. இங்கிருந்து அந்த ரைட் சைடு எண்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான வியூ பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். செம்மையா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பாருங்க எல்லாமே மலையா தான் தெரியும். இங்கிருந்து கண்ணு கட்டுற தூரம் மலை மட்டும் தான் இருக்கும் ஏற்காடு. சூப்பரா இருக்கும் கைஸ் வியூஸ் பார்க்க. நீங்களே பாருங்களேன் பீஸ்ஃபுல்லா எவ்வளோ அமைதியா நீட்டா இருக்குன்ட்டு வேற லெவல்ல இருக்கு கைஸ். ஃபைனலாக வியூ பாயிண்ட் வந்தாச்சு. வாங்க போய் பார்ப்போம். ஆமா கூப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. வியூ பாயிண்ட் வேற லெவலில் இருக்கு மக்களே. டேய் இங்க வேறு நாங்க யாருக்குள்ள இருக்கோங்க? யூடியூபருக்குள்ள இருக்கோம். யூடியூபருக்குள்ள இருக்கோம். சாப்பிட போலாமாடா? டேய் போலாமா? சாப்பிட போலாம். இல்லமோ பண்ணியெல்லாம் ஒரு இடத்துல விழுந்து வேற இடத்துல சேர்த்த நீ அந்த இது அங்க இருக்கு. நீ குளிக்கிற ஒரு வண்டி நீ எடு, ஒரு வண்டி நான் ஓட்டணும். அவன் ஒரு வண்டி ஓட்டு, நீ ஒரு வண்டி எடு. போட்டு வந்தாலும் இந்த போஸ்ட் தவிர்த்து வேற எந்த போஸ்டும் தர மாட்டேங்குது. போட்டோ வேற உன்னை எடுக்கணுமாண்ணா? ஜான் வாண்ணா உன்னை வீடியோவே எடுக்கிறேன். போட்டோ எடுக்கிறதா நான் வீடியோ எடுக்கிறேன். நோய் என்னடா அது ஃபோக்கஸ் ஆக முடியுது. அப்பால போ சாத்தானே அண்ணே. அண்ணா வாடா போலாம். போலாமா? எங்க அமிதாப் மாமா சட்டையை கழட்டிட்டாரு. அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஏன்னா அப்பா இங்கேயும் வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க நல்லா இருக்குடா. அங்க பாரு நான் போய் குளினா போனா. அது என்ன தண்ணினே தெரியலடா. நீ குளிக்கிற தண்ணி தான். ஏய் ஆமாடா. அது என்னமோ சொல்லுவாங்களே பன்னி. நான் எதுவும் சொல்ல குள்ளா கேளு. அது போட்டோ ஒரு போட்டோ குள்ளானா தர கூடாது. ஏய் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தரடா. கம்முனு போனா. பாருங்க வியூ பாயிண்ட் பாருங்க சூப்பரா இருக்கு. நீ பாட்டு கண்டதையும் வாங்கி தலைக்கு போட்டு சூரியன் மட்டும் தூக்கி வச்சிட்டோம்னா நல்லா இருக்குண்ணா. வீடியோ போட்டோ கட்டு. நான் தான் சொல்லிட்டேன்ல. சரி டாக் பண்ணல போட்டோ அனுப்பிச்சுறேன் அவ்வளவுதான். 5G எங்க கிடைக்குதோ அங்க தான் உனக்கு போட்டோ வரும். அலோ பண்றது காசு இருக்காதுன்னு யோசிக்க மாட்டோமா? மாடுலாம் இருக்குடா. டேய் என்ன இருக்கு? மாடு. ஆமா மாடு. அத பாடு. மாடு இருக்கு பாரு அதை எடு. ஆமா மாடு. எங்க பாடு? அங்க பாரு இங்க வா. காச்சான இருக்குடா. டேய் இது பாருங்க. ஜூம் பண்றேன் என்னோட கேமரா குவாலிட்டி தெரியாது. இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு. மலை பாரு. மல்ல 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 மருத மல்ல மல்ல மருத மல்ல. கிளம்பிடலாம். எங்க இருந்து கீழே வா. ரூமுக்குடா. ரூமுக்கு தான் போயிட்டு வெக்கேட் பண்ணிடலாம். வெக்கேட் பண்ணி விட்டுருவாங்க. 11 மணிக்கே கிளம்ப சொல்லிட்டாங்க. குளிக்கிறேங்கிறான். 11 மணிக்கு நம்ம கரெக்டா எல்லாம் குளிக்கிறீங்களா? ஆமா. இவ்வளவு பெரிய ஏரியா கொண்டு எது குளிக்கிறீங்க? அங்க போங்க போய் விடுவோங்க. போங்க அதான் சொன்னேன். போங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் விடுங்க. போங்க போய் நீங்க போங்க. ட்ரைல்ஸ் காட்டுங்க பாய். 10:30 மணிக்கு இருங்க பாய். ஐபோன் நேத்து நைட் நீங்க பண்ண கூத்தல எடுத்து வச்சிருங்க. இருங்க பாய் போட்டு வரேன் பாய். பாய் எல்லா வீடியோ ப்ரூஃப் இருக்கு பாய். ரூம்ல பண்ணதெல்லாம் சாப்பிட்டு பாரு. கை நடுங்குதா இல்ல இந்த ஸ்டிக் நடுங்குதான்னு தெரியல. கை நடுங்குதா ஸ்டிக் நடுங்குதா எல்லாமே நடுங்குது. எங்க கேங்கின் தலைவன் பாருங்க க்ளோஸ் அப்ல பாருங்க. எங்களுக்கு எல்லாமே தாசனம் தான். முடிச்சு விட்டீங்க. ரைட்.
இருங்க பாய், இந்த வீடியோலாம் வருது பாருங்க பாய். என்னமோ இது என்னமோ சொல்லுவாங்கடா மொட்டை, ஏழைகளின் ஊட்டியா கொடைக்கு. ஐயோ இது ஏற்காடியா? அதான்டா ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடுமாங்களாமா. அப்படியுமாங்களாமா. ஊட்டி வேறயா? ஊட்டி வேறதான்டா. ஆனா அந்த கிளைமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ரேட்டு பட்ஜெட் கம்மியா உனக்கு வந்து இதா இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளைமேட் இங்க நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்காதான். அப்படின்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. ஏழைங்க டேய் கம்முன்ற, நீ போய் நெட்ல சர்ச் பண்ணி பாரு, அப்படிதான் வருது. கம்முன்னு ஏதோ ஒன்று பேசணும், சும்மா ஏதோ உனக்கு சொன்னா அதை இது பண்ணிக்கணும், உள் வாங்கி வச்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது மேலே செமையா இருக்குது அந்த பக்கம். அங்கே பக்கத்தில் கூட சூப்பராக இருக்கு, இங்கேருந்து ஜூம் பண்ண தெரியாது. ஆமாம் பாருங்க, மேகத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம அங்கே போனோம்னா மேலே இருக்கும்.